வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ வந்து பார்க்க போறீங்க. படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் பாவம். ஸோ இதை நம்ம நாட்டு கலைஞர்கள் உருவாக்கியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து யாரை ஒர்க் பண்ணிருக்காங்க பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா, கதிரேஷ் மணியம் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பை பிரேமி அண்ட் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சாமி எஸ் அர்ஜுன், ஃபசூரா எஸ் ஃபசூரா, தருணா எஸ் ஷாலினி அண்ட் தீபன் ராஜ் மீம் கிரியேட்டர் நடிச்சிருக்காரு அண்ட் ஓம் எஸ் கதிர் அண்ட் மியூசிக் அண்ட் சவுண்ட் டிசைன் பை கதிரேஷன் மணியம். ஸோ கதிரேஷ் தான் பார்த்தீங்கன்னா டைரக்டரும் அண்ட் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. அண்ட் அசிஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோல் அண்ட் சிதரன். ஆர்ட் அண்ட் டிசைன் பை தீபன் ராஜ். ஸோ ஒருவேளை நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா, நான் காமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், தட்டி போய் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் தான், பட்டுன்னு முடிஞ்சிடும். அண்ட் படத்தோட கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சமுதாயத்துக்கும் நம்மளோட இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ரொம்பவே தேவையான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் நான் பார்க்குறேன். எல்லா வகையிலையுமே எல்லா நாட்டிலையுமே இது பொருந்தும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் ஒரு தவறு செய்கிறாங்கன்னா, அந்த தவறுக்கு தண்டனை கிடைக்கிறது நீதி. கரெக்டா? அதே மாதிரி யார் அந்த தப்பு பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கிறது அது நீதி. பட் தவறு இன்னொரு ஆள் பண்ணி அந்த ப்ளேம் பண்ணுறாங்கல்ல, இல்லை நாங்கள் தான் இவர் தான் பண்ணார் இவர் தான் பண்ணார், அந்த ப்ளேமிங்னால வந்து பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? இது கன்சிடர் வந்து ஒரு பூலியுன்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய பேர்களும் வைக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. மிஸ்லீட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் ஆன்லைனில் வந்து நீங்கள் சில விஷயங்களை பார்த்துருப்பீங்க. எப்படின்னா சில மீம்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு குத்துற மாதிரி வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. அதுவே அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அவங்க குத்திருக்க மாட்டாங்க. 2 பேரும் வந்து இப்படி இப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை ரோஸ் கொடுத்துருப்பாங்க, சம்திங் லைக் தட். அதாவது பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒவ்வொருத்தவங்களோட கருத்துக்கள் வந்து மாறுது. சரியா? ஸோ இந்த படத்தில் வந்து மையக்கரு என்ன பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ். ஸோ எப்படி சொல்லலாம்னா, ஒரு கேர்ளுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை கதை பார்த்தீங்கன்னா அப்படி விஷயம் வந்து அவர் நடக்கலை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து பாதிக்கப்படுறாரு. உண்மையாலேயே அந்த ஆண் வந்து பாதிக்கப்பட்டவரா, இல்லை பெண் தான் வந்து பாதிக்கப்பட்டவங்களா? இதுதான் கதை. ஸோ நீங்கள் இதை வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக அந்த கதை வந்து புரியும். ஜஸ்ட் 7 மினிட்ஸ் தாங்க, போய் தட்டி போய் பாருங்கள். உங்களை கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஓப்பனாக சொல்லுங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது ஓகே எல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கள். எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி. 7 மினிட்ஸில் வந்து நச்சுன்னு சக்குன்னு அழகாக நிதானமாக சொல்லிட்டாங்க. அட் த சேம் டைம் கதையோட அந்த ஒரு திருப்புமணி, அந்த திருப்புமணியை வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணேன், இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்ன பார்க்குறேன்னா, படத்தோட எடிட்டிங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு படம் இருக்குங்க, மதகத ராஜா இருக்குல்ல, நம்மளோட விஷால் படம், கரெக்டாக சொல்கிறான்னு தெரியல. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனுக்கு வந்து அடுத்தது ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்லேருந்து பூந்து போவோம். இப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ இவங்களுமே அதுதான் ட்ரை பண்ணியிருக்காங்க, விச் இஸ் லுக் நைஸ். அது இன்னொரு வே ஆஃப் அப்ரோச்சிங் ஆஃப் யூனோ டு டெல் த ஸ்டாரிலாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக்கும் ரொம்ப டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ட்ரை டு ப்ராக்டிஸ் அலாட். இன்னும் நிறையவே கற்றுக்குங்க, நிறையவே பண்ணுங்க. அது நான் குறையாக சொல்லலை, நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். தொடர்ந்து நிறைய நீங்கள் பண்ண தான் உங்களால் அதை மாற்றிக்க முடியும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் செம்மையாக செய்ய முடியும். அவ்வளோதான். நீங்கள் அது கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். அண்ட் தென் படத்தோட ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா தே டிட் வெல், நல்லா நடிச்சிருக்காங்க. பட் தொடர்ந்து பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். கீப் என்ன சொல்கிறது, நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். நீங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் எங்கே ப்ராப்ளம் இருக்குது, எங்கே ப்ராப்ளம் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். பட் யூ கைஸ் டிட் அ குட் ஜாப். குட்ஸ் ஃபார் என்டையர் டீம். நல்லாவே பண்ணியிருக்கீங்க. அண்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் அஸ் வெல். நல்லா பண்ணுங்கள். அண்ட் ஒருவேளை உங்களோட ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிவ்யூ பண்ணணும், இல்லைனா உங்களோட மியூசிக் வீடியோ ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கான்டாக்ட் பண்ணலாம், எனக்கு இமெயில் அனுப்பலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணலாம், டிக்டாக்ல கான்டாக்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் யூ guys want to collaborate also can collaborate with me. அண்ட் நம்மளோட பசங்களுக்கு நாம் தான் இறங்கி செய்யணும். ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கீப் இட் அப். ஓகே? அண்ட் இவர்களை மாதிரியே வந்து நீங்களுமே வந்து எப்படி சொல்கிறது, படம்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, ரிவ்யூலாம் என்னது மியூசிக்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா டூ ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ. செம்மையாக பண்ணிடலாம். ஓகே? ஸோ அவ்வளோதான் கைஸ். திரும்பி சொல்கிறேன், படம் பார்க்காதவங்க கமெண்ட் செக்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, தட்டி போய் பாருங்கள். ஸோ இன்னொரு புது ரிவ்யூவில் புது ரியாக்ஷனை பார்க்கலாம். பாய்.